கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்க வாசமா இருக்கிறாருன்னு கேட்டா, நம்ம இருதயத்தில வாசமா இருக்காருன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு "உனக்கு எப்படி தெரியும் ஏசப்பா இருதயத்தில இருக்காங்கன்னு?" கேட்டா, "சண்டே கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துருக்காங்க. எங்க அம்மா, அப்பா சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஏசப்பா நம்ம இதயத்தில வாசம் பண்றாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரியவங்கள கேட்டாங்கன்னா, பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இயேசு கிறிஸ்து என் மேல அன்பா இருந்தாரு. என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திச்சாரு. எனக்கு நிம்மதியான வாழ்க்கை குடுத்துருக்கிறாரு. எனக்கு சமாதானமான வாழ்க்கை குடுத்துருக்கிறாரு. எனக்கு கார் குடுத்தாரு, வீடு குடுத்தாரு, நல்ல ஒரு மனைவி குடுத்தாங்க, ஒரு ஹஸ்பண்ட் குடுத்துருக்காங்க, பிள்ளைகள் குடுத்துருக்காங்க, வேலை குடுத்துருக்காங்க." இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம இருதயத்தில வந்தார்ன்னா, இந்த ஆசீர்வாதங்களுக்காகவும், இல்லன்னா மத்தவங்க சொல்லிக் குடுத்தாங்க, இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில இருக்கிறாங்க. அதனால இயேசு கிறிஸ்து என் இருதயத்தில இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல வரோம். ஆனா உண்மையா என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில இருக்கிறாருங்கிறது எப்படி தெரியும்னா, நம்ம விசுவாசிச்சா தாங்க தெரியும். என்ன விசுவாசம்னா, என்னுடைய பாவங்களுக்காகவும், என்னுடைய மீறுதலுக்காகவும் எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். அந்த ஒரு விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசம் எப்படி வரும்னா, நம்ம இயேசு கிறிஸ்து கூட ஒரு பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். இல்ல? அதாவது எப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி ஒரு பெர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? அதாவது தன் கணவனுக்கு என்ன பிடிக்கும், தன் மனைவிக்கு என்ன பிடிக்கும், தன் கணவன் எப்படி பேசுவார், என் மனைவி எப்படி பேசுவாங்கங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம இயேசு கிறிஸ்து கூட இருந்தா தான், நம்ம அவர விசுவாசிக்க முடியும். அப்பதான் அவருடைய அன்பு நமக்கு ருசி பார்க்க முடியும் இல்லைங்களா? அதாவது நம்ம ஒருத்தர் கூட ஒரு நெருங்கி பழகும்போது தான் என்ன ஆகும்னா, அவர் எப்படிப்பட்டவர்ன்னு நமக்கு தெரியும். நம்ம இயேசு கிறிஸ்து கூட நெருங்கி பழகாம, வெறும் பக்தி வைராக்கியத்துக்கு ஏற்ற காரியங்கள், சர்ச்சுக்கு போறது, பைபிள் படிக்கிறது, தியானிக்கிறது, வசனத்த ஷேர் பண்றது, இது மட்டும் இல்லைங்க. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட், வித் கிரைஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது இருந்தா தான் என்ன பண்ண முடியும்னா, அவருடைய அன்ப நம்ம ருசி பார்க்க முடியும். அந்த அன்ப ருசி பார்த்தா தான் நம்ம இருதயத்துல இயேசு கிறிஸ்துவ வாசம் பண்ண நம்ம வைப்போம். அப்படி இல்லனா வெறும் ஒரு பேச்சுக்காக நானும் கிறிஸ்தவன், என்னோட இருதயத்துல இயேசப்பா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிக்க முடியும் இல்லையா? வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க எபேசியர் 3:17 நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த வசனத்த வாசிக்கிறேன். "விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி." ஸோ நம்ம விசுவாசத்தினால தான் இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துல வாசம் பண்ணுவாராம். அப்ப என்னன்னா, அந்த விசுவாசம் நமக்கு எப்படி வரணும்னா, ஆவியானவர் நம்ம கூட வரணுங்க. ஆவியானவர் வந்தா தான் என்ன பண்ணுவார்ன்னா, அவரு தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம நடத்துவார். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்ப நமக்கு சொல்லிக் கொடுப்பார். வேதத்தை நம்ம தியானிக்கும்போது, ஆவியானவர் நெறைய ரெவலேஷன்ஸ் குடுப்பார். இல்ல ஒரு வசனம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான்ல இருக்க அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். யோவான் 15:13 இயேசு கிறிஸ்து அன்ப குறித்து சொல்லியிருப்பார் இல்லையா? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய ஜீவன ஒரு ஃப்ரெண்டுக்காக குடுக்குற அன்பை விட வேற எந்த அன்புமே பெருசு கிடையாதுன்னு சொல்றார். இல்ல? அதுக்கு அடுத்த வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, "நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள்." இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? "நீ என் ஃப்ரெண்டா இரு" அப்படின்னு சொல்றாரு. என் கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ. ஒரு ஃப்ரெண்டு போல என் கூட பழகு. என் ஃப்ரெண்டு கூட நீ பழகுறதுனா என்னன்னா, அவருடைய கற்பனைகளையும், கட்டளைகளையும் நம்ம கைக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து அழகா வேதத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இத 4 நீங்க படிக்கும்போது, இந்த சுவிசேஷ பாடங்கள படிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவோட போதனைகள் அநேகம் இருக்கு. அந்த போதனைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தும்போது, அவரு நம்மளுக்கு சிநேகிதனா மாறுறாரு. அப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம இயேசு கிறிஸ்து மேல அன்பா இருக்கிறோமா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவரு என்ன பண்ணுவாரு, நம்ம இருதயத்துல வாசம் பண்ணுவார். அதுதாங்க அந்த ரிலேஷன்ஷிப். அது நமக்கு இருக்கா? அப்படி இல்லாம வெறும் எனக்கு ஆசீர்வாதத்த குடுத்தனால, வேற யாரோ எனக்கு சொன்னனால நம்ம இருதயத்துல வாசம் பண்றாரு நம்ம சொல்றோமா? அப்படி கிடையாதுங்க. நம்ம அவருடைய ஃப்ரெண்டாய் மாறி, அவருடைய அன்ப நம்ம ருசி பார்க்கும்போது, அவரு நம்ம இருதயத்துல வாசம் பண்ணுவார். ஏன்னா, அவர் பரிசுத்தருங்க. அவர் பரிசுத்தமான இடத்துல மட்டும் தான் வாசமா இருப்பார். நம்ம இருதயத்துல அழுக்கு, கரை, குப்பை, இருதயத்துல தேவையில்லாம நெறைய குப்பைகள வைத்துக் கொண்டிருந்தோம்னா, ஏன்னா நம்ம இருதயத்துல ரொம்ப திருக்குள்ளது. நம்ம இருதயம் மகா கேடுள்ளது. அத நம்ம சுத்தம் பண்ணணும்னா, ஆவியானவர உள்ள விட்டு, அவர் கிளென்ஸ் பண்ணி, இயேசு கிறிஸ்துவின் அன்ப ருசி பார்த்து, அவருடைய கட்டளையும், கற்பனையும் கைக்கொள்ளும்போது, ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துல வந்துருவார். அப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துவ பிரதிபலித்துக் கொண்டே இருப்போம். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாங்க. அதுதாங்க வேணும். அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. நம்ம போய் மத்தவங்களுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை சொல்றது கிடையாது. நம்ம வாழ்க்கையை பார்த்து
இவன் வேற மாதிரி இருக்கிறானே, இந்த பொண்ணு வேற மாரி இருக்கிறாளே, என்ன ஒரு டிஃபரெண்ட்லாம் என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அவங்க பழக வரும்போது, அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் நறுமணத்த அவங்ககிட்ட வீச முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் நமக்கு தேவை. அத விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தின் காரியங்களை சுமந்து கொண்டு, உலகத்தார் மாரி நம்மளும் நடந்து கொண்டிருந்தோம்னா, நம்ம இருதயத்துல இயேசு கிறிஸ்துவ இல்லங்க. வெறும் வாயில மட்டும் தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம். அதனால இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதராய் மாறி, அவரோட ஒரு ஒரு ஐக்கியத்துல இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மகிட்ட வாசம் பண்ணுவார். நம்ம பிதாவின் பிள்ளைகளாய் மாறி, நம்ம இயேசு கிறிஸ்துவை மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு கூட்ட ஜனத்தை இயேசு கிறிஸ்து மந்தை நிலத்தில் கூட்டி வர முடியும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.